பார்க்குறோம். அதாவது சர்வைவல் ட்ராமாவில் ஹைப்பர் விஜிலண்ட் ஆனவங்க வெளியவே பார்த்துட்டு இருக்கப்போ வெளியில் த்ரெட்டுக்கான சிக்னல் கிடைக்குது. ஆனால் உள்ள ஆக்சுவல் த்ரெட்டை பார்த்தா இல்லை, எந்த கிருமியும் இல்லைன்னும் போது இம்யூன் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுது. அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறப்போ அது உள்ளே இருக்கிற என்விரான்மெண்ட்டையே அடுத்த டிஷ்யூவே அடுத்த செல்லையே எனிமையாக பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துடுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து நம்ம சும்மா இமேஜினேஷனுக்காக தான், ஒரு வாய்ப்புக்காக தான் இந்த மாதிரியும் சிந்திக்கணுன்றதுக்காக தான், பர்செப்ஷனுக்காக தான் பார்க்குறோம், மெடிக்கலாக பார்க்கல. நீங்கள் உங்களோட நாலேஜை வச்சு இதை திங்க் பண்ணுங்கள். அப்புறம் அதை வந்து அப்படியே விடக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த ஹைப்பர் விஜிலன்ஸில் நம்ம டைரெக்ஷனை மாற்றி இன்னர் சைடு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த பீட்டா ஃப்ரீக்வன்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டியதில்லை. ஆல்ஃபா தீட்டா டெல்டாக்கு போகிறோம். கான்ஷியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளோட ப்ராப்ளமாக பார்க்காம அதை விரித்து சமூகத்தில் இருக்க ப்ராப்ளமாக, சிஸ்டத்தினோட ப்ராப்ளமாக நம்ம ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ நான்ன்றதை இன்னும் குறுகி பீட்டா லெவலில் இன்னும் அந்த டுயாலிட்டினோட கோராக நான்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்து தன்னை காப்பாற்றுறதுக்காக ஃபிசிக்கலாக காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறப்போ இப்போ நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆபத்து வர்றப்போ திங்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தால் திங்க் பண்ணணும். ஃபிசிக்கலாக அங்கே ஒரு வண்டி வருது ஓடிடணும், ஒரு லயன் வருது, ஒரு டைகர் வருது ஓடணுன்றத பரவாயில்ல. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வருதுன்றப்போ ஓடுறதுன்றது இல்லாமல் சிந்திச்சு புரிஞ்சுக்கணும், அதனோட ரூட் வரலன்றதுக்கு தான் நம்ம அந்த ஸ்டேஜ் வருது, ஹைப்பர் விஜிலன்ஸ் ஸ்டேஜ். அதை அவுட்டர்லேயே பழக்கத்தினால யூஸ் பண்ணாமல் உள்ள சைடு திருப்புறது மூலயமா நம்ம கோர் வரலும் போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம கான்ஷியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பேட்டர்ன்ஸை தாண்டி, சிஸ்டத்தை தாண்டி வெளியிலேருந்து பார்த்தா அதை தெரிஞ்சிக்க முடியுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாததுனால இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருதுன்றப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டேஜை இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு பயன்படுத்தணும், மெடிடேஷனுக்கு பயன்படுத்தணும், நம்ம ஃப்ரீக்வன்சியை டவுன் பண்ணிக்கணும், நம்ம ஹார்ட் பீட்டை பார்க்கணும், நம்மளோட ப்ரீத்திங் ரேட்டை சீராக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதனால் அப்சர்வர் மோடு ஆக்டிவேட் ஆகும் சர்வைவல் மோட்லேருந்து. அப்போ ரிஃப்ளெக்ஸாக இருக்க மாட்டோம். ரிஃப்ளெக்ஸாக இருக்கிறதுலேருந்து ஆஃப் ஆகுறப்போ ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றதை பார்ப்போம். அதுலேருந்து நம்ம மூவ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது கரெக்டான சொல்யூஷனை நோக்கி போகும். விக்டிம் மோட்லேயே இருக்கிறதுனால நம்ம தப்பிக்க முடியாது. அப்சர்வர் மோடுக்கு வரப்போ தான் நமக்கான சொல்யூஷனை நோக்கி நம்ம மூவ் ஆகும். அந்த த்ரெட்டனிங் ஃப்ரீக்வன்சிலேருந்து வெளியே வர முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் யோசிக்கிறோம். இப்படியும் நம்ம பர்செப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பர்செப்ஷனை தான் பிரெயின் புரிஞ்சுக்கும். உண்மைன்றதை விட நமக்கு தெரியும். இது மாதிரி புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த மாதிரி டிசீஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம காமான ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போகிறப்போ எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்ன்றது புரிஞ்சுக்கலாம். மருந்துலேருந்து சொல்யூஷன் வர்றதுன்றது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை மனசுலேருந்து சொல்யூஷன் வரும்ன்றதும், மனது ஒரு பெரிய மருந்துன்றதும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.